அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிஜி டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு உண்டான 5வது யூனிட். இந்த 5th யூனிட்டில் தான் இந்த ஒரு 100 கொஷின் பார்க்க போகிறோம். இது 3 பார்ட்டாக பிரித்து ஒரு 100 கொஷின் இருக்குது. ஒவ்வொரு கொஷினுக்குமே அந்த ஆன்சருக்கு உண்டான ஹிண்ட்ஸோடு இருக்குது. ஏன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நிறைய பேர் கொஷின் வாசிக்க வேணாம், ஏதாவது கொஞ்சம் க்ளூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதால ஹிண்ட்ஸோடு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லைனா கரெக்ஷன்ஸ் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம். இது முதல் வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு நியர்பை ஒரு 35 கொஷின்ஸ் இருக்குது. அடுத்த ஒரு 35, அப்புறம் ஒரு 30 கொஷின் மாதிரி போட்டிருக்கோம். பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஃபஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபைன்ஸ் எ பனாஸ் ஸ்பேஸ்? இந்த பனாஸ் ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு கேட்டிருக்கு. இட் இஸ் எ கம்ப்ளீட் நார்ம் லீனியர் ஸ்பேஸ். இது ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பனாஸ் ஸ்பேஸ். கம்ப்ளீட்னஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, காசி சீக்வன்ஸ் கன்வர்ஜிங் வித் த ஸ்பேஸ். காசி சீக்வன்ஸ் அந்த ஸ்பேஸ் கன்வர்ஜெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் நார்ம்டு ஸ்பேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்னஸாக இருக்கும். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் உங்களுக்கு ஹிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் அதனால் பார்த்துக்கலாம். கொஷின் நம்பர் 2, ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி இஸ் கன்சர்ன்ட் வித் வாட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்பி ஸ்பேசஸ். ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்பி ஸ்பேசஸ். அடுத்தது, மின்கோவ்ஸ்கி இன்இக்வாலிட்டி இஸ் எசென்ஷியல் ஃபார் ப்ரூவிங் வாட் ப்ராப்பர்ட்டி இன் எல்பி ஸ்பேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஃபார் தி நார்ம். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஃபார் தி நார்ம் அதுக்குண்டான ஹிண்ட்ஸ் இருக்குது. A linear transformation T from a normed linear space X to a normed linear space Y is continuous if and only if it is bounded. அதுக்குண்டான ஹிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. இது இஸ் எ ஃபண்டமெண்டல் ஈக்குவலன்ஸ் இன் ஃபங்க்ஷனல் அனலைசிஸ். 5வது கொஷின், தி norm of continuous linear transformation T is defined as supremum of norm Tx norm x is belongs to X, x not equal to 0. ஆப்ஷன் பி. இதோட ஹிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கெட்சிங் ஃபேக்டர். இட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்கெட்சிங் ஃபேக்டர் ஆஃப் ஆப்ரேட்டர். ஆல்டர்னேட்லி இட்ஸ் சுப்ரீமம் ஆஃப் norm of x, norm x equal to 1. Which of the following statement about the Horn-Banach theorem is true அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ன்-பனாஸ் தியரத்தில் இது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, இட் கேரண்டிஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் தட் எக்ஸ்டெண்ட்ஸ் எ கிவன் ஃபங்க்ஷனல் ஃப்ரம் எ சப்ஸ்பேஸ் டு தி என்டையர் ஸ்பேஸ் ப்ரிசர்விங் த நார்ம். அதாவது எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் த ஃபீல்டு கோர் ஐடியா பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல்ஸ். கொஷின் நம்பர் 7, தி நேச்சுரல் இம்பெடிங் ஆஃப் X into X maps each element x to a functional small fx such that fx of g equal to g of x for all g belongs to X star. What is x double star? அது கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தி ஸ்பேஸ் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் லீனியஸ் ஃபங்க்ஷனல் ஆன் x star. ஆப்ஷன் பி. அடுத்த கொஷின், 8வது கொஷின், a normed linear space X is called reflexive if the natural embedding of X into X is surjective. 9th question, the open mapping theorem states that if T is a continuous linear surjective map from a Banach space X to be a Banach space Y, then T is an open map. 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தி க்ளோஸ்டு கிராஃப் தியரம் ஸ்டேட்ஸ் தட் இஃப் T is a linear operator from a Banach space X to a Banach space Y and its graph is closed, then T is bounded. Bounded means continuous. Question number 11, the conjugate of an operator T X to Y denoted T Y to X star is defined by star. Option A, T star G of X equal to G of Tx. The conjugate operator acts on functional in Y, produce functional in X star. 12வது கொஷின்,
If T is a continuous linear operator, then it is conjugate. T is always continuous. 13th question. What is the relationship between the norm of an operator T and its conjugate T star? T ஸ்டாருக்கும் ஆப்ரேட்டர் Tக்கும் அதோட கான்ஜுகேட் T ஸ்டாருக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டிருக்காங்க. norm of T star equal to norm of T. norm of T star equal to norm of T. Question number 14. The kernel of the conjugate operator T is related to the range of T star by kernel of T star equal to kernel of T. Kernel of T. Kernel of T star equal to range of T. The important annihilator relationship often written using range of T equal to G is belongs to Y star, G of Y equal to 0 for all Y. 15th question. If X is a reflexive Banach space, then the natural embedding Jx X to X double star is a isometric isomorphism. An isometric isomorphism. அடுத்தது ஹில்பர்ட் ஸ்பேஸ் அண்டு ஆப்ரேட்டர். இதில் ஒரு 10 கொஷின் 15 கொஷின் மாதிரி இதில் ஒரு 15 கொஷின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டிஸ்டிங்கைசிங் ஃபீச்சர் ஆஃப் ஹில்பர்ட் ஸ்பேஸ் கம்பேர்ட் டு எ ஜென்ரல் பனாஸ் ஸ்பேஸ்? ஹில்பர்ட் ஸ்பேஸ் வந்து கம்பேர்ட் டு ஜென்ரல் பனாஸ் ஸ்பேஸோட எப்படி வேறுபடுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இட் ஹேஸ் எ நாம் இன்டியூஸ்டு பை ஆன் இன்னர் ப்ராடக்ட். த நாம் இன்டியூஸ்டு பை ஆன் இன்னர் ப்ராடக்ட். கொஷின் நம்பர் 2. அதில் in a Hilbert space the parallelogram law என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. norm of x plus y whole square plus norm of x minus y whole square equal 2 into norm of x square plus 2 into norm of y square. ஆப்ஷன் ஏ. On orthogonal basis in a Hilbert space H is a set of EI such that option A EI Ej equal to delta Ej and its linear span is tensed in H. Option A. அடுத்த question. For any is x belongs to capital H and on orthogonal basis EI the partial identity states. partial identity கேட்டிருக்காங்க. இந்த partial identityல ஏற்கனவே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. norm of x square equal to summation I modulus x comma EI square. அஞ்சாவது கொஷின். தி கான்ஜுகேட் ஸ்பேஸ் H of a Hilbert space H is isometric morphic to H itself. This result is known as the Ries representation. The Ries representation. அடுத்த கொஷின். தி adjoint of an operator T H1 to H2 denoted T star H2 to H1 is defined by the property option A Tx comma y equal to x into T star y for all x belongs to H1, y belongs to H2. An operator T is self-adjoint அப்படின்னு இருந்துச்சுன்னா if T equal to T star. self-adjoint இருக்கிறப்போ T equal to T star. இதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா operator is equal to its adjoint. The projection P on a Hilbert space H is a linear operator such that P square equal to P and P is self adjoint. P square equal to P, P வந்து self adjoint இருக்கும். அடுத்த கொஷின். if M is closed subspace of a Hilbert space H, then for every small x belongs to capital H there exists unique small y belongs to capital M and Z belongs to M இந்த ஆர்த்தோகோனல்ல வரும் such that x equal to y plus Z. This part of the projection theorem. The orthogonal complement of a closed subspace M denoted by M orthogonal is option A the set of all vectors orthogonal to every vector in M. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா matrices and determinants. matrices and determinantsல for two matrices A and B to be a conformal for multiplication AB, what must be true அப்படின்னு பார்த்தீங்கன்னா the number of columns of A must equal to the number of rows of B. number of column, number of rows. number of columns of A equal to number of rows in B. If A is a m cross n matrix and B is n cross
B matrix. What is the dimension of the product of AB? AB நமக்கு தெரியும் M into P. இது நான் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு இதுக்காக அந்த கொஷின். Which of the following is not generally true for matrix multiplication? Matrix multiplication பொறுத்த வரைக்கும் எது வந்து ஜென்ரலாக ட்ரூ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா AB ஈக்குவல் டு BA. அந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராபர்ட்டி நாட் ட்ரூ. அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஃபேமஸ்லி நாட் கம்யூட்டேட்டிவ் இஸ் ஜென்ரல். கம்யூட்டேட்டிவாக இருக்காது. தி டிட்டர்மினன்ட் ஆஃப் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A இஸ் 0 if and only if square matrix determinant of a square matrix 0 na it is a singular matrix. If two rows or columns of square matrix are identical then a determinant value இந்த ரெண்டு ரோ இல்லைனா ரெண்டு காலம் ஈக்குவலாக இருந்தால் determinant value always 0. For a square matrix A, determinant of A transpose is equal to determinant A. Determinant of A transpose equal to determinant of A. For two n cross n matrices A and B, determinant of AB is determinant of A into determinant of B. Determinant of A cross determinant of B. Inverse of 2 cross 2 matrix ABCD is 1 by AD minus BC D minus B minus C minus A. Then AD minus BC is the என்னவா இருக்கணும் determinant value. ஒன்பதாவது question. The matrix A has row of zeros a determinant value. Matrix A ல வந்து A has row of zeros இருக்கிறப்போ determinant value is always 0. Expand the determinant along the row will immediately yield 0. இந்த வீடியோட கடைசி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the trace of square matrix is the sum of its elements in the main diagonal. The elements in the main diagonalக்கு வந்து the trace of square matrix வந்து அதோட sum வந்து ஈக்குவலாக இருக்கும். Trace of square matrix is the sum of its elements in the main diagonal. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5th யூனிட்டுக்கு உண்டான ஃபஸ்ட் பார்ட் வீடியோ முடிஞ்சு இன்னும் 2 பார்ட் இருக்குது. அதில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.